ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே ரெஜினாவுக்குமே தெரிஞ்சிருந்து சொல்லப்போனால் இந்த தனம் தான் எல்லா வேலையும் பார்த்தது. அவங்க தான் டாக்டர்கிட்ட முத்தலகையுமே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா உண்மையும் முத்தலகுக்கு தெரிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்சனால ரொம்பவே கோவப்பட்டு இங்கே அஞ்சலியுமே ஹாப்பியாக இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தமாரி இதுக்கெல்லாம் காரணம் தனம் தான். அவள் பண்ண வேலையினால நீ நானும் கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே போகிறோம். சொல்லப்போனால் அவளை சும்மா விடக்கூடாது, அவளை சாதாரணமாக விட்டுறாது அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட பயங்கரமான ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாங்க. இதனால அஞ்சலியுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு தனம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ தனமுமே இந்த பக்கம் வந்து சரவணன் மீனாட்சி கிட்ட இப்போ வெளியே ரொம்பவே விளையாட்டாக பேசிக்கிட்டு இந்தமாதிரி மீனாட்சி உங்ககிட்ட நல்லா பழகிறாளாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்து அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு, என்ன தனம் குழந்தை கூட விளையாண்டுருக்கியா, உன்னோட குட்டு எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லா உண்மையும் முத்தலகுக்கு தெரிய வச்சிருப்ப. சொல்லப்போனால் முத்தலகுக்கு வந்து இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால நீ ரொம்பவே தெனாவட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கல. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு. என்ன சாதாரண ஆள் நினச்சியா? நான் அஞ்சலி, நான் நினச்சேன்னா என்ன தப்பு நடந்துச்சு, எங்கே நடந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனத்துக்கிட்ட ரொம்பவே தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியுமே தனத்தை மிரட்டுற மாதிரி இந்த உண்மையை எக்காரணத்தை கொண்டு மறுபடியுமே வாயை திறந்து எங்கேயாவது சொன்னேன் அப்படின்னா உன்னை அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சரவணனோட உயிருக்கே ஆபத்து வச்சுமே உனக்கு அவ்வளோ தெனாவட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ தினமுமே இந்த பக்கம் அஞ்சலியோட மிரட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான சவால் ஒன்று விட்டுறாங்க. நானே ஒரு புள்ள பூச்சி, சொல்லப்போனால் நானா எந்த விஷயத்தையும் வாயை திறந்து சொல்ல மாட்டேன். ஆனால் முத்தலகுக்கு எல்லா ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் அவங்க பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அவங்க சொல்கிறப்போ கண்டிப்பாக எல்லா உண்மையும் வெளியில் வரும். அப்போ அவங்க நீயும் சொல்லு தனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்காக வாயை திறந்து பேசுவேன், இந்த உண்மையை வெளியில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் அஞ்சலிக்கு பயங்கரமாக கோபம் வருது. அந்த முத்தலகு கூட விடு, ஆனால் நீ பண்ண துரோகத்தினால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட கையை ஓங்கி அவங்கள அடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த நிமிஷத்தில் கரெக்டாக அங்கே வந்த முத்தலகுமே அஞ்சலியோட கையை பிடிச்சிட்டு, எதுக்காக வயசு மரியாதை இல்லாமல் அவங்கள நீங்கள் அடிக்க போகிறீங்க, எந்த காரணத்துக்காக நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாக இந்த பக்கம் முத்தலகுமே தனத்தை பார்த்துட்டு, நீங்கள் சொல்லுங்கக்கா எதுக்காக உங்களை அடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அஞ்சலியுமே ஆப்போசிட்ல இருந்து இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சைகை காட்டிட்டு, என்கிட்ட கரெக்டாக நடந்துக்கிட்டா நான் ஏன் அவங்களை அடிக்க போகிறேன், என் மீனாட்சியை நான் தான் தூங்க வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆனால் என்னோட அனுமதி இல்லாமல் என் மீனாட்சியை தூங்க வைக்கிறதுக்கு இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்தலகுமே இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க நான் தான் மீனாட்சியும் சரவணனையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி வந்து தனத்துக்கிட்ட இப்படி பேசுறதை நிறுத்துங்க, முதல்ல அவங்க வேலைக்கும் அவங்க வயசுக்கும் மரியாதை கொடுத்து பேசுங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அஞ்சலியுமே மிரட்டி அனுப்புறாங்க. அஞ்சலியுமே கரெக்டாக அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே சரவணனையும் தனத்தையும் பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் தனம் தனக்கு எதிராக மாறிட்டதை நினச்சி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சரவணன் மேலே கை வச்சா மட்டும்தான் கண்டிப்பாக இங்கே தனம் அமைதியாக இருப்பாங்கிறதையும் புரிஞ்சுட்டு சரவணனை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. இதை பார்த்து தனமும் ஒரு நிமிஷம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரவணனோட உயிருக்கு மறுபடியும் ஆபத்து இருக்கு, இப்போ என்னதான் பண்ணுறது, இந்த விஷயத்தை நம்ம யார்கிட்ட தான் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக முத்தலகுமே பக்கத்தில் இருந்துட்டு, கவலைப்படாதீங்கக்கா, அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அழுகாதீங்க, நான் இருக்கேன்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தனத்துக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் தனமே மனசளவில் எப்படி முத்தலகுன்னு எல்லா பிரச்சனையும் அவங்ககிட்ட சொல்ல முடியும், உனக்கு இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் தெரியாது, உன்னோட குழந்தையே இன்னும் அவளோட குழந்தைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியே, அது தப்பான விஷயமா, உனக்கு சீக்கிரம் ஞாபகம் வந்தால் தான் என்னோட பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசளவில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கிருந்து வெளியில் போன அஞ்சலியுமே ரொம்ப கோபத்தோட தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க. போயிட்டு டைரக்டர் ரெஜினா கிட்ட, அம்மா இந்த தனம் நம்ம பேச்சுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாமா, கண்டிப்பாக முத்தலகு இங்கே உண்மையை சொன்னாங்க அப்படின்னா அவளுமே கூட சேர்ந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால அவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஜினா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரெஜினாவுமே இருந்துக்கிட்டு, இதுக்கு என்னதான் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அந்த சேகர் வந்தால் தான் வேலை நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் அவனை கையில் பிடிக்க முடியலையே, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ அவங்களுக்குமே ஒரு கால் ஒன்று வருது. சொல்லப்போனால் இந்த வீடியோ கொண்டு வந்து கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அவர் தான் வந்து மறுபடியுமே கால் பண்ணியிருக்காங்க. ரெஜினாவுமே அந்த கால் எடுத்துட்டு, என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவங்களுமே இருந்துட்டு, மேடம் நீங்கள் ஒருத்தரோட நம்பர் கேட்டீங்கல்ல, அந்த வார்ட் பாய் ஒருத்தர் கூட இந்த சேகரை ஒருத்தரோட வந்து சேர்ந்து வெளியில் ஓடி போயிட்டார்ல, அவரோட நம்பர் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டுங்களா, சொல்லப்போனால் இந்த நம்பரை அவர் வந்து ஆக்டிவில் தான் வச்சிருக்காரு, அந்த நம்பருக்கு கால் பண்ண அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ரெஜினாக்குமே பயங்கரமான ஐடியா வருது. சரி கண்டிப்பாக இவனை வச்சு தான் நம்ம சேகரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரி சார் எனக்கு அந்த நம்பரை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரையுமே வாங்குறாங்க. வாங்கின அடுத்த செகண்டே டேரெக்டாக அந்த வார்ட் பாய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ரெஜினா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த வார்ட் பாயுமே இருந்துக்கிட்டு, சாரிங்க நீங்கள் ராங் நம்பர், நீங்கள் வேற யார்ட்டே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ யார் எங்கே இருக்கன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இங்கே பாரு உங்கள் ரெண்டு பேரையும் இந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்தது என்னோட பொறுப்பு, முதல்ல நான் சேகர்கிட்ட பேசி ஆகணும், எப்படியாவது இந்த மொபைலை சேகர்கிட்ட நீ கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த வார்ட் பாயுமே பயந்துக்கிட்டு, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இங்க பாருங்க, நான் சொல்லி தான் அன்னைக்கு நீங்க முத்தலக கடத்துனீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையிலிருந்து உங்கள வெளியில கொண்டு வரதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். தயவு செஞ்சு சேகர் கிட்ட மட்டும் கால குடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் அவருமே இருந்துகிட்டு, சரி மேடம், எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சேகர் வெளியில போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே கண்டிப்பா உங்களுக்கு நான் கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. கரெக்டா அதே நேரத்துல கட் பண்ண அடுத்த செகண்டே சேகருமே வந்துடுறாரு. சேகர் கிட்டையும் நடந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப சேகருமே இருந்துகிட்டு, அந்த அம்மா நினைச்சா கண்டிப்பா நம்மள வெளியே கொண்டு வர முடியும். ஆனா அவங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்மளுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வார்ட் பாய் மூலமா இந்த பக்கம் ரெஜினாக்கு கால் பண்றாங்க. அப்ப ரெஜினாவுமே கால் எடுத்துட்டு, என்ன சேகர் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க சேகருமே இருந்துட்டு, என்ன மேடம் பண்றது, உங்களுக்கு உதவி பண்ணதுக்காக நாங்க ஒவ்வொரு இடமும் ஒளிஞ்சு மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக ஒளிஞ்சு மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க, நீ எனக்கு டைரக்டா கால் பண்ணியிருந்தனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் தான் உனக்கு கேஸ்ல இருந்து காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் சேகருமே இருந்துட்டு, நீங்க எப்படி மேடம் என்ன காப்பாத்துவீங்க, நீங்களே என்ன மாட்டி விட்டு போயிருவீங்க, நான் தான் உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் எனக்கு ஆப்போசிட்டா மாறல, அந்த தயாவோட பையன் பண்ண வேலையினால தான் இன்னைக்கு நீங்களுமே எனக்கு ஆப்போசிட்டா நின்றுட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவையான வேலை ஒன்று செஞ்சு கொடு, கண்டிப்பா உன்னை இந்த கேஸ்ல இருந்து உன்னையும் அந்த பையனையும் நான் காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு சேகரமே இருந்துட்டு, என்ன மேடம் என்ன பிடிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான பிளானா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியுமே முட்டாள்தனமா பேசாத, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னா அது உண்மையா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன், உன்னை அந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. ஆனா எனக்காக நீ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சேகரமே சரி மேடம் நான் பண்ணி முடிக்கிறேன், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்போ, ஒன்றும் இல்லை, உனக்கு ஆல்ரெடி அது பழக்கப்பட்ட விஷயம் தான், இருந்தாலும் இன்னொரு டைம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மகன் சரவணனை நீ கடத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சேகரமே இருந்துக்கிட்டு, என்னாச்சு மேடம், மறுபடியுமே தினத்தினால பிரச்சனை ஆயிட்டு இருக்கா, அதனால மறுபடியுமே என்னோட மகனை என்ன வச்சே கடத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் ஆமா, எனக்கு இந்த மாதிரி தனத்தினால நிறைய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. சொல்லப்போனா அன்னைக்கு நீங்க இப்ப கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரணமே தனம் மட்டும்தான். சொல்லப்போனா அவ தான் உள்ள பூந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, அதை விட முக்கியமா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முத்தலைக்கிட்டையுமே உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அன்னைக்கு அவ பண்ண வேலையினால தான் இன்னைக்கு நீயும் அந்த பையனும் சேர்ந்து தலைமறைவா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தயாவோட பையனும் ஜெயிலுக்குள்ள இருக்கான். என்னாலுமே உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் சேகருக்குமே கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் தனம் தானா, அவ பண்ண வேலையினால தான் நம்ம இன்னுமே கூனி குறுகி ஓடிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு, உன்னோட பொண்டாட்டிக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா இதான் ஒரே வழி, முதல்ல நீ சரவணனை கடத்து, நான் என்ன பண்ணணுங்கிறத அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அது மாதிரி சேகருமே அந்த வார்ட் பாயோட சேர்ந்து, சரி நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு, இந்த வேலையை மட்டும் நம்ம சக்ஸஸாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கேன், நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்க தனத்துக்குமே தன்னோட மனசு சரியில்லாம இருக்கு. தன் பையனை விட்டுட்டு மறுபடியுமே தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு மனசே இல்லாம நைட் டைம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மனசுல ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அஞ்சலியோட பார்வையில கண்டிப்பா என் பையன் பட்டுட்டான், கண்டிப்பா அவனை ஏதாவது பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த விஷயத்தை யார்கிட்ட தான் சொல்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்தலகுமே கரெக்டா அந்த குழந்தைங்க இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு, என்னாச்சுக்கா நீங்க கிளம்பலாம்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தனமே ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு முத்தலை கேட்கிறப்போ, இல்ல முத்தலகு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும், ஆனா அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சொல்லப்போனால் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சஸ்பென்ஸ் இல்லாமல் ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா, எங்கள் பூமி மட்டும் கூட்டிட்டு வர முடியுமா, அவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்தை தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தனம் கேட்குறாங்க. அவங்க கேட்ட உடனே இந்த பக்கம் முத்தலக்குமே இருந்துக்கிட்டு, ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு, நம்ம பூமியை கூப்பிடலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக பூமியோட ரூமுக்கு போய் அங்கே தூங்கிட்டு இருக்க பூமியுமே தட்டி எழுப்பி அவங்களுமே இந்த பக்கம் தனத்தோட ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தனமே ரொம்ப கண்கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூமியுமே இருந்துக்கிட்டு, என்னாச்சுக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தனமே இருந்துக்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்க பூமி, சொல்லப்போனால் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், என்னோட குழந்தைக்கு ஆபத்து இருந்ததுனால தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, இப்போ இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லாமட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. அப்போ பூமியுமே இருந்துக்கிட்டு, சரி நம்ம இப்போ இது இங்கே வச்சு பேச வேண்டாம், பேசாமல் மொட்டை மாடிக்கு போயிடுவோமா, யாருக்கும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு, பூமி, தனம் இவங்க 3 பேருமே மொட்டை மாடிக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு இந்த பக்கம் தனமே ரொம்பவே அழுதுட்டு, என்னை மன்னிச்சிரு முத்தலகு, சொல்லப்போனால் உங்ககிட்ட நான் இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இந்த உண்மை உனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், உனக்கு ஞாபகம் மட்டும் போகாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை நீயுமே தெரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் பூமிக்கிட்டையும் முத்தலகிட்டையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பூமிக்குமே ரொம்ப கண்கள்
கலங்க ஆரம்பிக்குது. தன்னோட பொண்ணு தான் மீனாட்சி, சொல்லப்போனா சரவணன் வந்து இந்த பக்கம் தனத்தோட குழந்தை அப்படிங்கிறதுமே தெரிய வருது. அதே நேரத்துல இப்ப அஞ்சலியுமே அந்த குழந்தையை தூக்கறதுல ரொம்பவே கவனமா இருக்காங்க. அதனால சரவணனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனால கொஞ்சம் எப்படியாவது வந்து சரவணனை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. என்னால தனியால நின்று என்னோட குழந்தையை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த உண்மையை சொல்றேன். தயவு செஞ்சு என் குழந்தையை காப்பாத்துங்க, எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மொட்டை மாடியில பேசிட்டு இருக்கிற அதே நிமிஷத்துல இங்க சேகருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா 2 குழந்தையும் பார்த்துட்டு, சரி சரி 2 குழந்தைலாம் நமக்கு வேண்டாம், இப்போதைக்கு சரவணனை தூக்குனா போதும். என்னடா பையா எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரவணன் கிட்டயுமே பேசிட்டு தன்னோட குழந்தையுமே அவர் அழைக்க தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அவங்க உண்மையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களுமே டேரெக்டாக கீழே வராங்க. கீழே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்கே கரெக்டாக அந்த ரூமில் மீனாட்சி மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் வந்து தனமே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் அஞ்சலியோட ரூமை பார்த்து ஓடுறாங்க. அப்போ அஞ்சலியுமே தன்னோட ரூமில் அவங்க இல்லை. அதை பார்த்தோன்னா ரொம்பவே பயந்துக்கிட்டு தனமும் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க சரவணன் காணாமல் போனதுக்கு காரணம் அஞ்சலி மட்டும்தான், அவங்க தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, காலையிலே சரவணனை பார்த்து ரொம்பவே முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் பூமிக்கிட்டையும் முத்தலகிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா பூமியுமே இருந்துகிட்டு, இதுக்கு மேல இந்த அஞ்சலியும் ரெஜினாவும் சும்மா விடக்கூடாது, சொல்லப்போனா குழந்தைங்க விஷயத்திலே விளையாண்டுட்டாங்கல்ல, இதுக்கு மேல அவங்கள பாருங்க ஜெயிலுக்குள்ள தள்ளாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமுதரோட ரூமுக்கு போயிட்டு அவங்க கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு, இந்த மாதிரி சரவணனை தூக்கிட்டு வெளியில போயிட்டாங்க, முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன்ட்ட சொல்லி டைரக்டா போலீஸ் டைமே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்தலகு தனம் அது மட்டும் இல்லாம பூமி எல்லாம் சேர்ந்து கார்ல இந்த பக்கம் சேகர் தான் காட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால டைரக்டா அவங்களோட வீட்டை பார்த்தே போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா சேகர் எப்பவுமே தன்னோட குழந்தைய தான் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போவாரு, அங்க போயிட்டு நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையுமே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சேகரமே எப்பவும் போல தன்னோட குழந்தைய தன்னோட வீட்டுக்கே எடுத்துட்டு வந்திருக்காரு. சொல்லப்போனா தனம் இங்க இருப்பாங்க, அவங்களை இந்த குழந்தைய வச்சு கொஞ்சம் ஒரு மிரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா தனமே இங்க பூமி வீட்டுல இருந்ததுனால இங்க சேகருக்குமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுது. சரி எப்படினாலும் அவங்க தானே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனத்தோட வீட்லயுமே வந்து சேகர் உட்காந்துடுறாரு. அதே நேரத்துல பூமி முத்தலகு தனம் எல்லாரும் தனத்தோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்து கரெக்டா வீட்டோட வாசல் திறந்துக்கிறத பார்த்துட்டு வேகமா தனமே உள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இங்க சேகருமே தன்னோட கையில சரவணனை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்க தனமே வந்து என் குழந்தைய முதல்ல குடுறா அப்படின்னு சொல்லிட்டு சேகரையுமே அடிக்க போறாங்க. அந்த டைம்ல கரெக்டா சேகரமே இருந்துக்கிட்டு, நீ பண்ண வேலைக்கு இந்த குழந்தைய கொன்னுடுப்பேன், சரி என்னோட குழந்தைன்றதுனால விட்டு வச்சிருக்கேன், இதே வேற ஒரு குழந்தையா இருந்தா கொன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க தனமே வந்து இங்க பாருங்க முதல்ல இவனை பிடிங்க, இவனை அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட சொல்றாங்க. அப்பதான் கரெக்டா சேகரமே பின்னாடி கவனிக்கிறாரு. சொல்லப்போனா நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு, இந்த பூமியும் வந்துட்டானா இதுக்கு மேல என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு என் பக்கத்துல வந்தானா இந்த குழந்தை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸோட வந்த அமுதனுமே வந்து இந்த பக்கம் அந்த வீட்டையுமே சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப போலீஸை பார்த்தோம்னா சேகருக்குமே பயம் வந்துடுது. சரி இதுக்கு மேல நம்ம ஆட்டம் காமிக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் எதுவும் பண்ணல, இந்த குழந்தைய நான் விட்டுறேன், நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி சேகருமே சரண்டர் ஆயிடுறாரு. கரெக்டா போலீஸுமே சேகரை பிடிச்சி விழுவிழுன்னு வெளுத்து அவரையுமே ஜீப்ல ஏத்துறாங்க. அதே நேரம் நம்ம இதுக்கு மேல மீனாட்சியை தனியா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி முத்தலகு அமுதன் அது மட்டும் இல்லாம இங்க தனம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டைரக்டா வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போய் பார்த்தவொன்னு தான் தெரியுது இந்த பக்கம் மீனாட்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனா இந்த மாதிரி சேகர் மாட்டிக்கிட்ட விஷயத்த ரிஜினாவுமே கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு மேல மீனாட்சி அங்க இருக்கக்கூடாது, மீனாட்சி நம்ம கையில இருந்தா தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அஞ்சலி மூலமாவே மீனாட்சியை தூக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி என்ன ஆனான்னு தெரியலையேன்ட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்க கரெக்டா போலீஸுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த அஞ்சலி ரெஜினா தான், அதனால நாங்க அடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து போலீஸ் ஜீப்போட அஞ்சலி ரெஜினாவோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி பூமி அமுதன் அது மட்டும் இல்லாம இங்க முத்தலகு தனம் எல்லாருமே கண்டிப்பா இங்க மீனாட்சியும் காப்பாத்தி ஆகணுங்கிறதுக்காக அஞ்சலியோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். சொல்லப்போனா இங்க அஞ்சலி பண்ண தப்புக்காக கண்டிப்பா வந்து ஜெயில தான் உட்காந்து கழுத்துங்க போறாங்க. அதனால என்னதான் நடக்க போகுது, இப்போ அவங்க எடுத்த முடிவுனால அவங்களோட வாழ்க்கை எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.